என்னன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால பெட்ரோல் டீசலோட விலை அதிகமாகும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறது இல்லை பெரிய பேரலில் போய் அந்த பெட்ரோல் டீசலை ஃபில் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை டெஃபினட்டாக ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கு, விலைலாம் ஏறாது, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் முறையாக இந்த ப்ரீமியம் பவர் பெட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ரேட்டை 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இந்த 5%ங்கிறது ₹2.35. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மல் பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதனோட விலை வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை, ரிமைன் த சேம். சரி, இந்த விலை அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தல, எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த க்ரூட் ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். பிப்ரவரி எண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 25 மில்லியன் பேரல்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் மார்ச்சில் ஒரு வீக்குக்கு 35 மில்லியன் பேரல்ஸ் வாங்கியிருந்தோம். பட் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 1.9 மில்லியன் பேரல்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசலோட ப்ரெஷர் அதிகமாகும். நியர் ஃபியூச்சரில் இதனோட விலைகளும் அதிகமாகலாம்.